நண்பர்களே, சென்ற காணொளிகளினோட தொடர்ச்சியாக இந்த காணொளியில் நான் பேசுகிறேன். குறிப்பாக வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய, அனைவரையும் தழுவியதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்ம வளர்ச்சிக்கு எதிராக நம்ம பேசவில்லை. வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் கூட மனித நாகரிகத்தில். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் இது பெரிய அளவுக்கான அழிவையும் இல்லை பிறருக்கான ஒரு அழிவையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாத ஒரு வளர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்காது. அப்போ இது எப்போ பிரச்சனையாக மாறுதுன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வளர்ச்சி என்பது தான் மட்டும் வளர்ந்து கொண்டு செல்வது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் அது பிரச்சனையாக மாறுது. அதுக்கான காரணம் இந்த மனிதன் பிற மனிதர்களோடும் சரி, மனிதன் பிற ஜீவராசிகள், படைப்பினங்கள் மற்றும் இயற்கையோடு அவனுக்கு இருக்கக்கூடிய பிணைப்பு, ஒரு இன்டர் கனெக்டட் தொடர்பு, இது அவனுக்கு புரியாதனால தான் அப்படி யோசிக்கிறான். ஸோ இந்த ஒரு பார்வையை, இந்த ஒரு புரிதலை குறிப்பாக கிழக்கத்திய ஆன்மீக மரபுகள் எல்லாமே இதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக ஆன்மீகத்தினுடைய ஒரு சாரமாக இந்த முழு பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒற்றுமையை பற்றி ஏன் திரும்ப திரும்ப பேசப்படுது அப்படின்றதுக்கு பின்னாடி இவ்வளவு நுட்பங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லணும். இந்த காணொளி மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, பல்வேறு தலைப்புகளை, வேறு புத்தகங்களை, வேறு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை டச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நாம் நம்மளுடைய சப்ஜெக்டுக்குள்ளே மட்டும் இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். வேறு எல்லா டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இன்டர் கனெக்டட் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம தனித்தனியாக பேசிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே இதில் கொண்டு குழப்பக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலியில் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். அப்போ ஒரு மனிதன் தான் என்பது இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு தனியான ஒரு ஆள், அப்போ நான் மட்டும் வளர்ந்தால் போதும், நான் மட்டும் முன்னேறினா போதும் அப்படின்ற ஒரு குறுகிய பார்வைக்குள்ளே போனதுனோட விளைவு தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவன் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய இம்பேலன்ஸை, ஒரு சமன்குலைவை ஏற்படுத்துகிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்மீக மரபுகள் பார்த்திங்கன்னு சொன்னால், அதனுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு குறைபட்ட பார்வையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. இதை உதாரணத்துக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு மனிதன் தன்னுடைய உடலினுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதிக்காக நீ நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா? என்னுடைய வலது கைக்காக நான் இடது கையை நான் அறுத்தெடுத்துப்பேன், அதாவது வலது கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இடது கையை சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ எப்படி ஒரு மனிதனுடைய உடல் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக ஒரு கனெக்டடாக இருக்குது, அப்போ எல்லாமே சமநிலையோடு இருக்க வேண்டியது இருக்குதோ, அதுபோல தான் மனிதன் தன்னுடைய இந்த இயற்கையும் பிற ஜீவராசிகளை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கண்ணோட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற டாபிக் ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ இந்த காணொலியில் நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு இயற்கை பேரிடர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதன் தன்னுடைய கரத்தால் ஏற்படுத்தி கொண்டது தான். அவனுடைய அந்த செயல்பாடினுடைய விளைவு தான் இயற்கை அதோடைய ரெஸ்பான்ஸை கொடுக்குது. குறிப்பாக நம்ம ஒரு எர்த் வாக்குன்னு சொல்கிறோம், சுனாமின்னு சொல்கிறோம், அப்புறம் ஃப்ளட்டு வருது, அப்புறம் நில சரிவுகள் ஏற்படுது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் எதுவுமே அது பாட்டில் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லை அது சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாமே நம்மளுடைய செயல்பாட்டினுடைய விளைவு தான். அப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய சமநிலையை பேணாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சுட்டி காட்ட விரும்புவது. மனிதனுடைய இந்த கட்டுக்கடங்காத ஒரு வளர்ச்சி அப்படின்னு அவன் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால், அது இந்த சமநிலையை பேணாத வளர்ச்சி அப்படின்றது என்னவா முடியுதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், தன்னைத்தானே அழித்து கொள்வதாக இருக்குது. அதாவது ஒரு மரத்துடைய கிளையினுடைய முனையில் உட்காந்துக்கிட்டு அந்த கிளையை நீங்கள் வெட்டுறீங்கன்னா எப்படி இருக்கும் கேட்டால், எனக்கு அந்த கிளை வேணும். ரொம்ப ரொம்ப நகைச்சுவாக இது அந்த கதைகள்லாம் நிறையா வரும். அந்த கதையை தெனாலிராமன் கதையிலையும் இதுலேயே ஒன்று வரும். அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் கிளையினுடைய முனையில் உட்காந்துக்கிட்டு அந்த கிளையை வெட்டிகிட்ருப்பான். ஏன்பா வெட்டுற அப்படின்னு கேட்டால், எனக்கு விறகுக்கு இந்த கிளை வேணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ முனையில் உட்காந்து வெட்டினா நீ கீழே விழுவப்பா, உனக்கு விறகு கிடைக்காது, நீ அடிபட்டு செத்து போவேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. அதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்தோன்னு தான் அவன் உணர்வான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இது கனெக்ட் ஆகுது. நம்மளுடைய இந்த அதிகப்படியான இந்த ஒரு கட்டுக்கடங்காத வளர்ச்சி, சமநிலை பேணாத ஒரு வளர்ச்சி அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு நாமளே ஏற்படுத்திக்கிற ஒரு அழிவாக தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப அடிப்படையான சில விஷயங்கள் எல்லாமே காசாக மாறிச்சு. எல்லாமே இன்றைக்கி கமர்ஷியலாக மாறிக்கிட்டே வருது. உதாரணமாக குடிக்கிற தண்ணின்றது ஒரு மனிதனுடைய ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் அதுவே ஒரு ஒரு விற்பனைக்குரிய பொருளாக மாறி பல வருடங்கள் ஆயிடுச்சு. இனி அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாருமே பெரும்பாலும் இன்றைக்கி வீடுகளில் நம்ம குடிக்கிற தண்ணின்றது எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு ரொம்ப இயல்பாக கிடச்சிட்டு இருந்த எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனுடைய அந்த பேராசையினால் ஒரு வணிக பொருளாக மாறிட்டே இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வச்ச ஒரே ஒரு விஷயம்னு சொன்னால் மூச்சு காற்று தான். அதையும் என்றைக்கு ஒரு விற்பனை பொருளாக மாறப்போகுதுன்னு தெரியல. அது ஒரு பயத்திற்குரிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது நம்ம பேசி இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, இப்படி தான் எல்லோரும் நம்ம உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு என்னால் கடந்து போக முடியல.
குறிப்பாக இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பண மோகம் அப்படின்றது மனிதனை அனைத்தையுமே ஒரு கமர்ஷியலாக மாற்ற, அனைத்தையுமே விற்பனைக்குரிய ஒன்றாக, ஒரு விலைக்கான ஒரு பொருளாக மாற்றக்கூடிய பார்வையை நோக்கி மனிதரை தள்ளிருச்சு. இது நான் யாரையும் குறிப்பிட்டு கூட சொல்ல வரல. எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு பார்வைக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஒன்றினுடைய மதிப்புன்றது கூட அதோடைய விலையை வச்சு தான் தீர்மானிக்கக்கூடியதாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். சரி, கடைசியில் இந்த வளர்ச்சியிலேருந்து நம்ம பெறக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை தவிர வேறு எதுவுமே இல்ல. நம்ம நெறைய காரணங்கள, சாக்குப்போக்கெல்லாம் சொல்லுவோம். இதனால் இது நடந்துச்சு, அதனால் இந்த மனித குலத்துக்கு இது நடந்துச்சுன்னு அப்படிலாம் நம்ம நெறையா சின்ன சின்ன ஒரு மாதிரியான ஒரு காரணங்கள சொல்கிறோம். ஆனால் அது எதுவுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல. ஏன்னா இது எல்லாமே அட்லாஸ்ட் எங்கே போய் முடியுதுன்னா, பணத்தை சேகரிக்கிறது, பணத்தை வந்து திரட்டுவது அப்படின்ற இடத்துல தான் போய் நிக்குது. ஆனால் மனுஷன் வந்து இந்த கேள்வியை நம்ம கேட்குறதே கிடையாது. என்னன்னா இந்த பணத்தெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதன் வெறும் பணத்தை சேர்த்து என்ன செய்ய போறான்? அப்படின்ற அந்த கேள்வியை வந்து பல நூற்றாண்டுகளாக பல்வேறு சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள் தங்களுடைய சிந்தனைய, எழுத்துக்கள தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பேசுறதே ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயமா தான் நெறைய பேர் பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பரவால்ல, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னு சொன்னா, நம்ம வந்து எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலைஸ் ஆயிட்டு, அத அப்படியே ஈஸியா ஏத்துக்கிட்டு போணும் அப்படின்ற ஒரு போக்க நோக்கி தான் மக்கள் போறாங்க. இதானே எதார்த்தம், இத ஏத்துக்கிட்டு போ வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு தண்ணி வந்து நம்ம அடிப்படையான ஒரு விஷயமான தண்ணி வந்து விலைக்கு விலையாக விலைக்கு குடுக்கப்படுகிறது. நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு முழுக்க முழுக்க இயற்கையாக இல்லாமல் செயற்கை கலந்து வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள பற்றி எதுவுமே நமக்கு வந்து கவலை இல்ல. நம்மளுக்கும் கவலை இல்ல. நம்முடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பற்றியும் நமக்கு வந்து அக்கறை இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு பொது போக்கு வந்து நமக்கு காட்டக்கூடியதா இருக்குது. இந்த காணொளியில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான தமிழ் நாவலை பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். கந்தசாமி அப்படின்னு என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவர் தன்னுடைய ஒரு நாவலான சாயாவனம் அப்படின்ற ஒரு நாவலில் இந்த விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக, ரொம்ப அழகாக பேசியிருக்காருன்றதை விட இலக்கியம் எப்பயுமே எதுவுமே பேசாது, அது வந்து வாழ்க்கையை காட்டும். அப்போ இந்த நாவல் வெளிவந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50, 60 வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான எக்ஸாக்டான டேட் தெரில. இந்த நாவலை பற்றி நான் எழுதியிருக்கேன், கட்டுரை எழுதியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் நாவல். ஒரு பக்கம் நீங்கள் வாசிப்பதற்கும் அவ்வளோ உங்களுக்கு கஷ்டமானதாகவும் இருக்காது. ரொம்ப எளிமையான நாவல் தான். பக்கங்களும் ஒரு 200 பக்கங்களுக்குள்ளே தான் வரக்கூடிய ஒரு நாவல் தான். தமிழில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாவல்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இது வந்த காலகட்டமும் சரி, இன்றைக்குமே அதுக்கான ஒரு மிகப்பெரிய ரெலவன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த நாவலுடைய ஒரு சுருக்கமாக தான் நான் சொல்ல போகிறேன். இதை நான் முழுக்க அந்த நாவலுடைய கதையை சொல்ல போகிறதில்ல. இதை நீங்கள் படித்தா தான் வந்து புரிய முடியும். இது ஒரு கதையை வந்து நம்ம சொல்லக்கூடிய வடிவிலான ஒரு நாவல் கிடையாது. இது வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்து உணர வேண்டிய ஒரு வகையான நாவல் அப்படின்னு தான் சொல்வேன். இதனுடைய இந்த குறியீட்டு தன்மை இது எல்லாமே படிக்கிறவங்களுக்கு இது வேறு மாதிரி புரியும். இந்த கதையினுடைய சுருக்கம் வந்து என்னென்னா, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காட்டை வந்து ஒரு தொழிற்சாலைக்காக அழிக்கணும். அந்த காட்டை வெட்டி எடுக்கணும். வெட்டி அதை முழுக்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வரப்போகுது. சர்க்கரை ஆலை வரப்போகுது. ஸோ அதுக்காக ஒரு நபரை வந்து பணியில் அமர்த்துறாங்க. அந்த ஒரு நபரே தனியாக அந்த காடு முழுவதையும் வெட்டி அழிக்கக்கூடிய பணியை கொடுக்குறாங்க. காடுனா அது ரொம்ப பெரிய காடுன்னு கிடையாது. ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் ஏரியான்னு வச்சுங்களேன். அதில் இருக்கக்கூடிய இந்த மரங்களை அனைத்தையும் வெட்டி எடுக்கணும். அதுக்கு வந்து விருதாச்சலம் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தன் வருவான். அந்த கேரக்டர் வந்து இந்த காடை முழுக்க வெட்டக்கூடியது தான் அந்த நாவலுடைய முழு கதையுமே. முழுக்க இவனும் அந்த காடும் உரையாடக்கூடியது தான் இந்த நாவல். இது வந்து ஒரு இயற்கையோட ஒரு மனிதன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான உரையாடல். அதாவது கொலை செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தன்ட்ட வந்து பேசுகிற மாதிரியான ஒரு வடிவம்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த இயற்கையை முழுக்க மனுஷன் வந்து வெட்டி அழிக்க போகிறான். அப்போ அந்த நிகழ்வு வந்து நம்ம படிக்கும் பொழுது இது ஏதோ ஒரு இயற்கையாக ஒரு மரத்தை ஒரு மனுஷன் வெட்டுறான் அப்படின்ற மாதிரி ஃபீலே ஆகாது. நமக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, தன்னையே அவன் வந்து தாக்குறான், தான் எதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறானோ அதையே அவன் தாக்கி அழிச்சிட்ருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு வேறு லேயர்லேருந்து உங்களுக்கு அது வந்து ஒரு புரிதலையும் ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும்னு சொல்லுவேன். நிறைய ரொம்ப மைக்ரோ மூமெண்ட்ஸ் நிறைய அந்த நாவலில் இருக்குது. சின்ன குட்டி நிகழ்வுகள் நிறையா இருக்குது. அந்த நாவலை பற்றி நம்ம விரிவாக பேச வேணாம், நீங்கள் அதை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல் முழுக்க பார்த்தீங்கன்னா, அந்த காட்டை வந்து அழிக்கக்கூடிய சித்தரிப்புகளாக தான் வரும். இது ஏன் இவ்வளவு மூர்க்கமாக வந்து அந்த காட்டை அழிக்கிறான்? அந்த காட்டை வந்து இவ்வளோ மூர்க்கமாக வேகமாக வெட்டி தள்ளி என்ன செய்ய போகிறான் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு தொழிற்சாலை வரப்போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அதுலேருந்து இவனுக்கு வந்து ஒரு பணம் கிடைக்குது, அவ்வளோதான். இவனுக்கு வந்து ஒரு ஆதாயமாக பணம் கிடைக்குது. தொழிற்சாலை வந்து வைக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் ஒரு காடை வந்து நீங்கள் அழித்து தான் ஒரு இடத்துல தொழிற்சாலை வச்சாகணுமா?
அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இந்த நாவல் எழுப்பும். இப்போ ஏற்கனவே நம்ம டேவிட் அட்டன்பரோ சொன்ன மாரி, இயற்கையில நம்ம சுத்தமா கையே வைக்காம நம்ம வந்து அப்புறம் நம்மளுடைய தேவைகள நம்ம நிறைவேத்திக்க முடியாதுன்ற ஒரு எதார்த்தம் இருக்குது. இல்லன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அத நம்ம மறுத்துட்டு நம்ம பேச முடியாது. அப்போ மரங்கள் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஃபர்னிச்சருக்கு இந்த மாரி விஷயங்களுக்கு பர்ப்பஸ்க்கு நமக்கு தேவைப்படுது தான், இல்லன்னு சொல்ல வரல. அப்ப அத வந்து அவர் சொல்லக்கூடியது எக்ஸஸா நீங்க அதிகப்படியா எடுக்கிறது தான் வந்து பிரச்சனை. அப்படின்றது தான் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியது. ஸோ அந்த அடிப்படையில தான் நீங்க இந்த நாவல நீங்க பார்க்கணும். கண்டிப்பா இந்த நாவல நீங்க வாசித்து பாருங்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த நாவல் பத்தி நானு ஒரு ஒரு குறிப்பா எழுதி வச்சிருந்தேன். ஒரு ரிவ்யூ என்னோட ப்ளாக்ல வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க்க வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத செக் பண்ணி பாருங்க. படிச்சு பாருங்க. அடுத்ததாக ஒரு புறம் வந்து மனிதன் வந்து எப்படி இந்த மாதிரியான அழிவு செயல்பாடுகளில் ஈடுபடுறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு பேரலாக நம்ம வந்து இந்த இயற்கையை பற்றின அவேர்னஸை, இந்த இயற்கையை பற்றின இம்பார்ட்டன்ஸை புரிந்தவர்களை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதில் தான் நம்ம வந்து டேவிட் அட்டன்பரோ சொன்னோம். அதே மாதிரி சலீம் அலியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஜிம் கார்பெட் பற்றி பேசியிருக்கோம். இதெல்லாம் நம்ம எதுவுமே விரிவாக பேசலை. நான் லைட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸை தான் நான் த்ரோ பண்ணியிருக்கேன். இன்னும் அதை பற்றி தேவைப்படும் போது விரிவாக பேசலாம். இதனுடைய தொடர்ச்சியாக நான் அடுத்தது வந்து சலீம் அலி அவர்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக பறவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியும். நம்ம சும்மா வீட்டில் பெட் அனிமல்ஸில் வந்து பறவை சும்மா இந்த பூனைலாம் வளர்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், பறவை வளர்த்துருப்போம், புறா வச்சுருந்துருப்பாங்க, கிளி வச்சுருப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்த்துருப்பாங்க. அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். நம்மளுடைய அந்த அறிவுன்றது அவ்வளோதான் இருக்கும். பட் பறவைன்றது ஒரு தனியாக ஒரு துறையாக எடுத்துக்கிட்டு ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னும் பொழுது அந்த நபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த காணொலியில் உங்கள்கிட்ட பேசுகிறேன்.